Hi everyone, welcome to Nettinglet. UGTRB exam சீரீஸில் டுடே HW லாங்ஃபெல்லோவோட போயம் நேச்சர் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். இவரோட ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி வேட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோ. அதான் ஷார்ட்டாக HW லாங்ஃபெல்லோன்னு மோஸ்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. He was born in the year 1807 and he died in the year 1882. ஒரு அமெரிக்கன் ரைட்டர், நிறைய போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஆல்சோ ஒரு டீச்சராகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க பவுடோயின் காலேஜ் அங்கே தான் இவங்க படிச்சிருக்காங்க. லேட்டர் அங்கேயே ஒர்க்கும் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு, அங்கேயும் கூட இவங்க வந்து ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இவர் வந்து கொஞ்ச நாள் வந்து யூரோப்பில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு ஹார்வர்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்களாம். ஒரு ஃபேமஸான ஒர்க் நீங்கள் வந்து கம் அக்ராஸ் வந்து பண்ணியிருப்பீங்க, டான்டேயோட டிவைன் காமெடி அப்படிங்கிற ஒரு ஒர்க். இந்த ஒர்க்கை இவங்க இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணியிருக்காங்களாம். அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய கிரேட்டான ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணின ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த லாங்ஃபெல்லோவாக தான் இருக்காங்க. அமெரிக்காவில் நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஒரு ரீஜியன் வந்து இருக்குது. அந்த ரீஜியனுக்குள்ள ஃபயர் சைடு போயட்ஸ் அப்படின்னு சொல்லி சம் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் இவரும் ஒரு மெம்பராக வந்து இருந்திருக்காராம், ஃபயர் சைடு போயட்ஸ். அண்ட் இவங்களோட கிரேட்டான பொயட்ரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸஸ் ஆஃப் த நைட் அண்ட் பேலட்ஸ் அண்ட் அதர் போயம்ஸ். இவங்க வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, 1854 அந்த ப்ரொஃபஸர் அந்த டீச்சிங் ஜாபை இவங்க வந்து குவிட் வந்து பண்ணிட்டாங்க. குவிட் பண்ணிவிட்டு அவங்களோட என்டையர் டைமையுமே வந்து ரைட்டிங்காக டிவோட் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய லிரிக் போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்களாம். லிரிக் அப்படிங்கும்போது அந்த போயம் வந்து பாடக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த மியூசிக்கல் டோனில் வந்து இருக்கும். ஸோ இதனால இவங்களோட போயம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மியூசிக்கல் ரிதம் அந்த ஸ்டைலில் வந்து இருக்குமா. அண்ட் இவங்களோட போயமோட தீம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மித்தாலஜி ஆர் லெஜெண்ட், அவங்கள பற்றி நிறைய போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. லெஜெண்ட்ஸ் அப்படின்னா லெஜெண்டரி கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பற்றி இவங்க வந்து எழுதியிருக்காங்க. மித்தாலஜி அப்படின்னா ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் ஆர் தீம்ஸ் வச்சும் இவங்க நிறைய போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்களாம். அண்ட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் நேச்சர், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட 1878 வெளிவந்த பொயட்ரி கலெக்ஷன் கெராமோஸ் அண்ட் அதர் போயம்ஸ், அதில் தான் இது வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்கு, கெராமோஸ் அண்ட் அதர் போயம்ஸ். அண்ட் லேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவரோட மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பப்ளிஷ் வந்து பண்ணுறாங்க. அதுலேயும் கூட இந்த நேச்சர் போயம் வந்து இன்க்ளூட் வந்து ஆகியிருக்கு. இந்த போயமோட தீம் பார்த்தோம் அப்படின்னா நேச்சரை ஒரு ஜென்டிலான மதர் மாதிரி இவங்க வந்து கம்பேர் வந்து பண்ணுறாங்களாம். ஒரு மதர் அவங்களோட குழந்தைய எப்படி பெட்டுக்கு வந்து நைட்டு வந்து கூப்பிட்டு போவாங்களோ, அதே மாதிரி நேச்சர் வந்து நம்மளோட கடைசி பெட், அந்த டெத்துக்கு வந்து கூப்பிட்டு போகும் அப்படிங்கிறத அந்த போயமா வந்து இருக்குது. இந்த போயம்ல ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இறந்து போயிடுவாங்க, அப்படிதானே. ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து மார்டல் தான். மார்டல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இறப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த மார்டாலிட்டியை பார்த்து நம்ம வந்து பயப்பட வந்து கூடாது. அதை வந்து காமா ஒரு நேச்சுரலான டிரான்சிஷனாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த லாங்ஃபெல்லோ வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நேச்சர் போயம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சானட்டாக வந்து இருக்குது. சானட் அப்படின்னா அதில் 14 லைன்ஸ் வந்து இருக்கும் டோட்டலாக. அண்ட் இது சானட்டில் 2 ஃபார்மெட் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம், பெட்ரார்கன் சானட் அண்ட் ஷேக்ஸ்பீரியன் சானட். அண்ட் இந்த நேச்சர் வந்து ஒரு பெட்ரார்கன் சானட்டாக வந்து இருக்குது. பெட்ரார்கன் சானட்டை இட்டாலியன் சானட் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். அண்ட் பெட்ரார்கன் சானட் அப்படிங்கும்போது அந்த லைன்ஸை வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் வந்து ஆக்டேவ்னு சொல்கிறாங்க, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 6 லைன்ஸை வந்து செஸ்டட்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டேவில் ஒரு தீம் பற்றி பேசியிருக்காரு. அது வந்து அந்த மதர் வந்து அந்த குழந்தைய வந்து நைட்டு பெட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறத பற்றி ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸில் பேசியிருக்காங்க. அடுத்த 6 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் வந்து எப்படி ஒரு மேனை டெத் அப்படிங்கிற அந்த டெத் பெட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. பெட்ரார்கன் சானட்டோட ரைம் ஸ்கீமில் தான் இந்த சானட்டோட ரைம் ஸ்கீமும் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா ஏபிபிஏ ஏபிபிஏ சிடிஇ சிடிஇ. இதை வந்து நம்ம வந்து எப்படி ஷார்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, அப்பா அப்பா சிடிஇ சிடி, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த போயம்குள்ளே நம்ம வந்து போவோம். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஒரு பியூட்டிஃபுல்லான போயமாக தான் இந்த நேச்சர் வந்து இருக்குது. அதோட லைன்ஸை வந்து பார்ப்போம். ஆஸ் எ ஃபாண்ட் மதர் வென் த டே இஸ் ஓவர்,
leads by her hand her little child to bed. ரொம்ப ஒரு ஃபாண்டான மதர். ஃபாண்ட் அப்படின்னா ரொம்ப லவ்விங்கான ஒரு மதர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லிட்டில் சைல்டை அந்த டே வந்து முடியும் போது அந்த சைல்டோட கையை பிடிச்சி அந்த லிட்டில் சைல்டோட பெட் இருக்குல்ல தூங்குறதுக்காக அந்த குழந்தைய வந்து அந்த பெட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து போகிறாங்க. ஒரு ஃபாண்ட் மதர் ரொம்ப லவ்விங்காக அவங்களோட குழந்தையோட கையை பிடிச்சி அந்த டே முடிகிற டைமில் அந்த சைல்டோட பெட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து போகிறாங்களாம். half willing half reluctant to be led. இது வந்து அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து half வில்லிங்காக தான் போகுது. அப்படின்னா அவங்க அந்த குழந்தைக்கு போயிட்டு தூங்கணும் அப்படின்னும் இருக்குது. பட் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே விளையாடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் ஹாஃப் வில்லிங், ஒரு பாதி தான் அந்த குழந்தை வந்து ரெடியாக இருக்குது தூங்க போகிறதுக்கு. ஹாஃப் ரிலக்டன்ட் அப்படின்னா ஹெசிடேட் பண்ணுது. அம்மா இப்போவே தூங்க போகணுமா, இன்னும் கொஞ்சம் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து ஹாஃப் ரிலக்டன்ட் அப்படின்னா ஹெசிடேட் பண்ணுறது. ஸோ அந்த குழந்தை அப்படி ஹெசிடேட் பண்ணுது, ஹாஃப் வில்லிங்காக தான் இருக்குது. அண்ட் லீவ் ஹிஸ் broken playthings on the floor. அண்ட் இந்த குழந்தைக்கு இப்போ என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை எதையோ வச்சு விளையாடிட்டு இருக்குது. அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த ப்ளே திங்ஸ் எல்லாமே வந்து நல்லா விளையாடி யூஸ் பண்ணி எல்லாமே மோஸ்ட்டாக வந்து broken playthings-ஆக தான் இருக்குது. அந்த broken playthings-ஐ ஃப்ளோரில் விட்டுட்டு அந்த குழந்தைக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குதான். Still gazing at them through the open door. அவங்க அம்மா அந்த குழந்தைய வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து போனாலும் அது வந்து தொடர்ந்து வந்து அதை பார்த்துட்டே இருக்குது. கேசிங் அப்படின்னா பார்க்குறது. அந்த ரூமுக்கு ஒரு டோர் வந்து இருக்குது, அந்த டோர் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. பட் அந்த குழந்தை அந்த ரூம்குள்ளே இருந்தாலும் அந்த வெளியே கிடக்கிற அந்த broken playthings-ஐ தான் பார்த்துட்டே வந்து இருக்குது. Nor wholly reassured and comforted by the promises of others in their stead. அந்த அம்மா வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். நீ வந்து இப்போ வந்து நல்ல பையனாக தூங்கின அப்படின்னா இந்த டாய்ஸ்க்கு பதிலாக நான் வந்து வேறு டாய்ஸ் வந்து வாங்கி கொடுப்பேன். பை ப்ராமிசஸ் ஆஃப் அதர்ஸ் இன் their stead அப்படின்னா இன்ஸ்டெட். இந்த டாய்ஸ்க்கு பதிலாக நான் வந்து உனக்கு வேறு டாய்ஸ் வந்து வாங்கி தருவேன். நாட் ஹோல்லி ரீஅஷர்ட் அண்ட் கம்ஃபர்டட். அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அம்மா வந்து இப்படி ப்ராமிஸ் பண்ணினாலுமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் வந்து இல்லை, ஐயோ நம்ம அம்மா வந்து வாங்கி தருவாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து ஒரு கம்ஃபர்ட் வந்து ஆக மாட்டேங்குது. nor wholly reassured and comforted by promises of others அப்படின்னா other toys in their stead, which though more splendid may not please him more. அந்த புதுசாக டாய்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து ஸ்ப்ளெண்டிடான டாய்ஸாகவே இருக்கலாம். ஸ்ப்ளெண்டிட் அப்படின்னா ரொம்ப இப்போ இருக்கிற அந்த பழைய டாய்ஸை விட நல்லா ஃபேன்சியான சூப்பரான டாய்ஸாகவே இருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து இவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து தெரியலை. ஸோ அந்த குழந்தை வந்து ரிலக்டண்ட்டாக அந்த பெட்டுக்கு வந்து போகும்போது அது விளையாடிட்டு இருந்தால் அந்த broken திங்ஸ் எல்லாம் பார்த்தா அது வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது. அம்மா வந்து புதுசு வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து இந்த டாய்ஸ் மேலே தான் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. புதுசு கிடைச்சாலும் அது இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து நினைக்குது. ஸோ இதை தான் அந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாண்டான மதர் அந்த குழந்தைய வந்து பெட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க தூங்குறதுக்கு. இந்த லைன்ஸையும் வந்து பார்த்துருவோம். As a fond mother, when the day is over, leads by the hand her little child to bed, half willing, half reluctant to be led, and leave his broken playthings on the floor, still gazing at them through the open door. Nor wholly assured and comforted by promises of others in their stead, which though more splendid may not please him more. Then next 6 லைன்ஸை வந்து பார்ப்போம். இந்த லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் எப்படி நம்மளோட கடைசி டெத் பெட்டுக்கு வந்து எப்படி கூப்பிட்டு போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் டீல்ஸ் வித் அஸ் அண்ட் டேக்ஸ் அவேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முந்தின ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆஸ் எ ஃபாண்ட் மதர், எப்படி ஃபாண்ட் மதர் வந்து அந்த குழந்தைய வந்து பெட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களோ இதை பாருங்கள். ஸோ நேச்சர் டீல்ஸ் வித் அஸ், அதே மாதிரி தான் நேச்சரும் ஒரு பர்சனை வந்து அந்த கடைசியாக இருக்கிற அந்த டெத் பெட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து போகும். ஸோ நேச்சர் டீல்ஸ் வித் அஸ் அண்ட் டேக்ஸ் அவே அவர் பிளே திங்ஸ் ஒன் பை ஒன். அதே மாதிரி தான் நேச்சரும்
நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரோட ப்ளே திங்ஸ் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட வாழ்க்கை தான். நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கி வச்சுருப்போம், ரிலேஷன்ஷிப் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ப்ளே திங்ஸாக இருக்குது. அந்த நேச்சர் வந்து நமக்கு வயசு ஆக ஆக நம்மளோட ப்ளே திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அவர் ப்ளே திங்ஸ் ஒன் பை ஒன் அண்ட் பை த ஹேண்ட் லீட்ஸ் us to rest so gently that we go scarce knowing if we wish to go or stay. and நேச்சருமே வந்து நம்மளோட கையை பிடிச்சி அது வந்து கூப்பிட்டு வந்து போகுது. பை த ஹேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பை த ஹேண்ட் லீட்ஸ் us to rest so gently. நம்ம கையை பிடிச்சி அப்படியே நம்மளை ஜென்டிலாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டு வந்து போகும். ரெஸ்ட் அப்படின்னா இதில் வந்து டெத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்டிலாக நம்மளை வந்து அந்த கடைசி ரெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து போகும். நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குழந்தை பார்த்தோம்ல, அது ஹாஃப் ரிலக்டண்ட்டாக இருக்கும், ஹாஃப் வில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி விஷ் டு கோ ஆர் ஸ்டே. நம்ம வந்து இந்த உலகத்திலே இருந்துடலான்னு சொல்லி தோணுமா, ஆர் சிலருக்கு வந்து எப்போ வந்து நம்மளோட அந்த மோட்சம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் இருக்கும்ல. சிலருக்கு இங்கேருந்து போகணும்னு சொல்லி தோணும், சிலருக்கு வந்து இருக்கணும்னு சொல்லி தோணும். அண்ட் ஒவ்வொரு பர்சனும் வந்து அவங்க வந்து என்ன விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியாது. ஸ்கார்ஸ் நோயிங் அப்படின்னா ஹார்ட்லி நோ. நமக்கு வயசான பிறகு தானே தெரியும் நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமா, நம்ம கிளம்பணும்னு சொல்லி நினைக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ வந்து தெரியாது. பட் ஃபியூச்சரில் தான் நமக்கு வந்து தெரியும். பீயிங் too full of sleep to understand. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இப்போ வந்து வயசாகிருச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். பட் அந்த டைம்லையுமே நமக்கு டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா நம்ம வந்து டூ ஃபுல் ஆஃப் ஸ்லீப் அந்த சிச்சுவேஷனில் வந்து இருக்குமா. அந்த குழந்தைக்கு வந்து எப்படி நல்ல தூக்கம் வந்துச்சோ அதே மாதிரி நம்மளும் அந்த ஸ்லீப்பி சைல்டு மாதிரி ரொம்ப டயர்டான ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே பெருசாக வந்து புரியாமல் வந்து இருக்கும். ஸோ என்ன டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம வந்து இருப்போமா. ஹவு ஃபார் த அன்னோன் டிரான்சென்ஸ் த வாட் வி நோ. எதுக்காக இந்த டைமில் நம்ம வந்து ரிலக்டண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா, நமக்கு இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாது அப்படி தானே. பட் இந்த உலகத்தில் நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியும். வாட் வி நோ, இந்த உலகத்தில் நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியும். த அன்னோன் டிரான்சென்ஸ் அப்படின்னா அன்னோனாக இருக்குது. இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மிஸ்ட்ரிஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாதுல்ல. ஸோ அதை பற்றின நாலேஜ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப டயரிங்காக ரொம்ப ஸ்லீப்பியாக இருப்போம். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து அந்த கடைசி சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் தான் பண்ணி ஆகணும். யாராக இருந்தாலுமே வந்து நேச்சர் வந்து அவங்கள ஜென்டிலாக அந்த கடைசியான டெத் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து கூப்பிட்டு போகும் அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெத்தை பார்த்து வந்து நம்ம வந்து பயப்படக்கூடாது. எப்படி அந்த அம்மா வந்து குழந்தைய வந்து ஜென்டிலாக பெட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி நேச்சரும் நம்மளை ஜென்டிலாக நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து போகும். டெத் அப்படிங்கிறது இன்எவிட்டபிள். டெத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த போயமில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 6 லைன்ஸும் கூட ஒரு தடவை வந்து பார்த்துருவோம். ஸோ நேச்சர் டீல்ஸ் வித் அஸ் அண்ட் டேக்ஸ் அவே அவர் பிளே திங்ஸ் ஒன் பை ஒன் அண்ட் பை த ஹேண்ட் லீட்ஸ் us to rest so gently that we go scarce knowing if we wish to go or stay, being too full of sleep to understand how far the unknown transcends the what we know. So ஒரு சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் போயம் அந்த மதர் அண்ட் நேச்சர் ரெண்டையுமே இதில் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி H.W. Longfellow வந்து கம்போஸ் வந்து பண்ணியிருக்காங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.